ஹலோ ஆல், வெல்கம் டு ஜூ வ்ளாக்ஸ். நான் பார்க்கக்கூடிய இந்த பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் எல்லாத்தையுமே எல்லாருக்குமே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மினி வ்ளாக்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் தெரியுற இந்த கேசல் லக்சம்பர்கில் இருக்கக்கூடிய சிட்டி சென்டருக்கு பக்கத்துலேயே தாங்க இருக்குது. இன்ஃபர்மேஷன் போர்டில் படித்து பார்த்தா 1855 கட்டினதுன்னு சொல்கிறாங்க. நம்புகிற மாதிரி அங்கே இருக்குது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இந்த ஆர்கிடெக்சர். ஸோ ஒரு 10 நிமிஷம் நின்று வாயை பொழந்து வேடிக்கை பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்பியாச்சு. எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது நேச்சரோட நேச்சராக இருக்குங்க. எல்லாமே சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பார்த்து செதுக்கி வச்ச மாதிரி இருக்குங்க இந்த சிட்டி ஃபுல்லாக. பாருங்கள், ரோட்ஸு, நேச்சர் எல்லாமே ரொம்ப இன்டெக்ரேட்டடாக இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு இந்த மினி கிளாஸ் பிரிட்ஜ் கிட்ட வந்தேன். இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ரொம்ப க்ரௌடடாகவும் இல்லை அண்ட் இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்மளும் போய் எவ்வளோ நேரம் வேணால் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பின்னாடி இருக்கிறவங்க நம்மள ஒன்றும் ரஷ் பண்ணல. அதே மாதிரி இங்கேருந்து வியூ ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. இந்த பிரிட்ஜோட வியூ, இந்த வீடுங்க அண்ட் இந்த ரோடு. அண்ட் சொல்லப்போனால் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸ் பிரிட்ஜில் நிற்கிற எக்ஸ்பீரியன்ஸ். ஈவன் தோ அது ஒரு சின்ன பிரிட்ஜ்னாலும் இட் வாஸ் குட். அந்த வியூ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி அங்கேருந்து ஒரு லிஃப்ட் இருந்துச்சு. அது ஸ்ட்ரெயிட்டாக ஆல் த வே டவுன் கொண்டு போய் அந்த ஸ்ட்ரீட்லேயே இறக்கி விட்டுருச்சு. நான் வெளியே போயிட்டு அதை எடுத்திருந்தேன். அதையும் அட்டாச் பண்ணுறேன். இங்கே இறங்கும்போது எனக்கு ஒரு மாதிரி லிஃப்ட்டில் போகிற ஃபீலே இல்லை. ரொம்ப ஸ்மூத்தாக இறங்கியாச்சு கீழே. அதுக்கப்புறம் அப்படியே வெளியே போனோன்னா அடுத்து கிளம்பிடுச்சு. பார்த்தீங்களா? அப்புறம் மேலேருந்து நமக்கு ஒருத்தர் பாய் சொன்னாங்க. நானும் பாய் அப்படின்னு சந்தோஷமாக சொன்னேன். அப்புறம் இந்த கிளைமேட்டோடு மேலேருந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு அழகான ரிவர் பார்த்தேன். இங்கே 4:30க்கு இருட்ட ஆரம்பித்ததுனால ஒழுங்காக தெரியல வீடியோவில். பரவாயில்லைங்க, இன்னொரு நாள் டே டைமில் இந்த இடத்த எல்லாம் சூப்பராக கவர் பண்ணி இன்னொரு வீடியோவில் போடுறேன். இங்கே ரோப் கார் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். பார்த்தா இங்கேயும் லிஃப்ட்டு தான் இருக்குது. சரி, என்னடா ஏறி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் பார்த்தா ரோப் காருங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரோப் கார். நிறையெல்லாம் போனது கிடையாது. ஒரு டைம் நான் இந்தியாவில் போயிருக்கேன். பட் தெரியல, இங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. சொல்லப்போனால் எல்லாமே ஃப்ரீங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எடுத்துட்டிங்கன்னா அது ட்ராமாக இருக்கட்டும், ட்ரெயினாக இருக்கட்டும், பஸ்ஸு, இந்த ரோப் கார் எல்லாமே ஃப்ரீ தான். ஃபர்ஸ்ட் டைம் வ்ளாகிங் எக்ஸ்பீரியன்ஸுங்க. என்ன பேசுகிறதுனே தெரியல. அவ்வளோதாங்க, கிளம்பிடுச்சு எங்களோட ரோப் கார். எத்தனை பேர் இருக்கோன்னு சொன்னால் ஷாக் ஆகிடுவீங்க. 4 பேர் தான் உள்ளே இருக்கோம். டிரைவர் இல்லை, இது இல்லை, எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு ஒரு ஐடியா இல்லை. பட் வியூ சூப்பராக இருந்துச்சு. என்ன கொஞ்சம் இருட்டிருச்சு. அப்புறம் எனக்கு இந்த ஒரு குட்டி ஒரு 1 minute ஜேர்னி தான் இது. பட் இட் வாஸ் ஆசம். இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வாவ் அப்படின்னுவீங்க. பிகாஸ் சுற்றி ஒரே இடத்துக்கு தான் வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு என்னாச்சு, அந்த ரெட் பிரிட்ஜுக்கு ரைட் சைடில் இருந்தோம். இப்போ அப்படியே வாக் பண்ணி போயிட்டு அந்த பிரிட்ஜுக்கு லெஃப்ட் சைடில் மேலே ஏறிட்டு இருக்கோம். அவ்வளோதாங்க, மேலே வந்துட்டோம். பாய். இதே வீக் டேஸில் கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பிரிட்ஜு தாங்க அந்த ரெட் பிரிட்ஜு. இதுக்கு மேலே பஸ்ஸு, காரு, ட்ராமு எல்லாம் போகும். நடக்கிறதுக்கும் சூப்பராக விட்டுருக்காங்க. எனக்கு இந்த ட்ராமோட கலர்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பஸ்ஸுங்களுமே அதே மாதிரி தான். ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லாக ஒரு மாதிரி ஃப்ரீ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன்றதுனால மட்டமாலாம் இருக்காது. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த ஒரு மான்யூமெண்ட்டை பார்த்துட்டு அப்படியே ஆப்போசிட்டில் கிராண்ட் தியேட்டர். இங்கே என்ன இருக்கும்லாம் எனக்கு தெரியல. மேபி ஒன் டே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வெளியே இருந்து பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த லைட்டிங்ஸும் அந்த ஆர்கிடெக்சரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதாங்க. இன்னொரு மினி வ்ளாகில் பார்க்கலாம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். See you, bye bye.